ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொம்பன் படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2015 ஏப்ரல் 12 ரிலீஸ் ஆனிச்சு. படத்துடைய டைரக்டர் முத்தையா அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். இந்த படத்தில் கார்த்திக் சார், லக்ஷ்மி மேனன், ராஜ்கிரண் சார், இவங்க கூட கோவிசர்லா மேம் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார், அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் டக்குன்னு கை வச்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எதையுமே பொறுமையாக பேசுகிற பழக்கமே இல்லை, ஆனால் நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக வந்து இருக்காரு. ஹீரோனாலே அப்படி தானே இருப்பாங்க. என்ன ஒரு ரவுடித்தனம் பண்ணாலும் ஹீரோவை எப்போவுமே ஒரு நல்ல ஆள்ன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் இவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அவங்க அம்மாவோட தான் இருக்காரு, அப்பா கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர். இவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவரோட முரட்டுத்தனத்தினால அதிகமாக வந்து பொண்ணுங்கிறதே வந்து கிடைக்காது. பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அண்ட் அவங்களுடைய மாமாவாக இருக்கக்கூடிய தம்பிராமையா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அப்போ போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனனை வந்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னா கார்த்திக் சாருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி முத்தையான ஒருத்தர் இருக்காராமே, அவருடைய வீடு எங்கேமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஐஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த குச்சியில் இருக்கும்ல ஐஸ், அந்த மாதிரி ஒரு ஐஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு எதுக்கு நீ கேட்குறீங்க? இல்லைம்மா இந்த ஊருக்கு நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், அதாம்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், முத்தையனா யாருமா அப்படின்னு கேட்கும்போது, முத்தையாவா அந்த எங்களுடைய அப்பா தான், நீங்கள் பார்க்க வந்த பொண்ணே இவ தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே குஷியாயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று கருப்பு நிற தலைவி பாட்டு நல்லாயிருக்கும். அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா, பொண்ணு வந்துட்டு கருப்பாக இருந்தாலும் கூட உங்களை சில பேர் வந்து பார்க்கறதுக்கு முகலட்சணம் அழகாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். கருப்பு சிவப்பு அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி கருப்பாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு படத்துகள் எல்லாம் காமிப்பாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருமா. அப்போ அந்த பாட்டுமே வந்து கருப்பு நிறத்தழகி அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பாட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து பொண்ணு அப்படி பார்த்த உடனே இவர் ஒரு ரொமான்டிக் மூடில் போய் ஒரு பாட்டெலாம் பாடிட்டு அவர் வந்து கிளம்பிடுவார். ஆனால் இவரோட முரட்டுத்தனம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா. கோவிசர்லா இருக்காங்க இல்லையா, கார்த்திக் சாரோடைய அம்மா, அவங்க போயிட்டு இவங்ககிட்ட போய் பேசுவாங்க. அண்ணன் என் பையன் வந்து இந்த மாதிரி தான், ஆனால் வந்துட்டு குணத்தில் ரொம்ப தங்கம் நேரதுன்னு சொல்லி பேசவும் சரி அப்படின்ட்டு அவரும் பொண்ணு கொடுப்பாரு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் பயம். இவங்க பெரிய பெரிய ஆட்களோடலாம் இப்படி கொடுத்து வச்சுருக்கானே, நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பயப்படுவார். சரி அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க. இவங்க கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் வாழ்கிறவங்க, ஒரு குடிசை வீட்டில் லக்ஷ்மி மேனன் அவங்க. கார்த்திக் சார் என்ன பண்ணிடுவாருன்னா, ஒய்ஃப் வந்து வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டையே அப்படியே மொத்தமாக வந்துட்டு மாற்றிடுவார். எப்படின்னா உள்ள ஏசி வச்சு ரூம்குள்ளே அந்த மாதிரிலாம் நல்லா சூப்பராக அந்த பொண்ணு வந்து எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. அது போய் பார்த்தோன்னே ரொம்பவே இவருக்கே ரொம்பவே பிடிச்சி போயிடும். பொண்ணுடைய அப்பாவுக்கு பரவாயில்ல, நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்குருவாரு அப்படின்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணமும் முடிஞ்சிடும், நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் அவங்களுடைய ஃபேமிலி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஊரில் இருக்கக்கூடிய ஆர்கே சுரேஷ் அவங்க வந்துட்டு அந்த ஊரில் வந்து கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அவர்கிட்டையும் ஒரு சின்னதாக ஒரு தகராறு வந்து வந்துடும் கார்த்திக் சாருக்கு. அப்போ வந்து ராஜ்கிரண் அவர்கள் வந்து ரொம்பவே பயப்படுவார். இதை வந்துட்டு எதையுமே நார்மலாக வந்து பேசுகிற ஆள் கிடையாது, அந்த வில்லனை நினச்சி பார்ப்பாரு, கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தன்னோட மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை, அதாவது இந்த லக்ஷ்மி நம்மளுடைய அப்பாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் சுத்தமாக பிடிச்சிக்கிறாரு. 2 பேரும் பெருசாக ஒன்றும் பேசிக்கிறலாம் மாட்டாங்க. இவர் வந்து இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லக்ஷ்மி சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. கடைசியில் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிற வீடு கிளம்பியும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்குலாம் போவார். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்போ என்னன்னா இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லை, இவர் ராஜ்கிரண் அவர்களும் தலையிடவும் இவங்களையும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க வில்லன் கேங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாவில் வந்து அந்த கருப்பர் வேஷம் போவாங்க இல்லையா, அந்த கேரக்டரில் வந்துட்டு ராஜ்கிரண் அவர்கள் தான் வந்துட்டு போடுவாங்க. அப்போ போடும்போது இவரை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த வில்லன் கேரக்டர்லாம் நினைப்பாங்க. மாமே மருமை 2 பேருமே கொண்டு போட்டுருணும்னு நினைப்பாங்க. அப்படி இந்த மாதிரி லாஸ்ட்டில் பிரச்சனை வரும்போது இவர் கார்த்திக் தான் போயிட்டு அவங்களெல்லாம் அடிச்சு அவரோட மாமனாரையும் காப்பாற்றுவார். லாஸ்ட்டில் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.